மாமாவும் நாளைக்கு என்ன அந்த பூஜையை ஆரம்பிக்க சொல்லிருக்காரு. ரொம்ப நல்ல விஷயம் தானக்கா. அந்த பூஜை மாமா பண்ண சொல்லிருக்காரு. இதுல உனக்கு என்னக்கா கவலை? மித்ரா மாதிரி அந்த முன்னோர்கள் பூஜைய என்னால வெளிப்படையா பண்ண முடியாதுடா கணேசா. அத ரகசியமா நம்ம வீட்ல வச்சு கூட என்னால பண்ண முடியாது. அப்பாவுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். மாமா அவரோட ரூம்ல ரகசியமா பண்ண சொல்லிருக்காரு. அப்புறம் என்னக்கா, மாமா சொன்னபடி நீ அவர் ரூம்லயே வச்சு பூஜை பண்ணுக்கா. கோவில்ல அந்த வயசான தாத்தா வேற, இதனால உனக்கு ஒரு நன்மை தீமை வரும்னு சொல்லிருக்காரு. அவர் சொன்னதை நினைச்சா வேற ஒரே குழப்பமா இருக்கு. எனக்கு என்னமோ நீ தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்கிற மாதிரி தோணுதுக்கா. எந்த குழப்பமும் இல்லாம நீ பூஜையை பண்ணுக்கா. எல்லாமே நல்லதாவே நடக்கும்க்கா. என்ன பூஜை, என்ன நல்லது நடக்குன்னு சொல்றான். நாம விவரமா கேட்டா நம்மகிட்ட உண்மையை சொல்லாம மாத்தி சொல்லி குழப்பி விட்டுருவாங்க. அதனால நாம எதுவும் தெரியாதது மாதிரி இருந்து என்ன பூஜை எதுக்காக பண்றாங்கன்னு நாம கண்டுபிடிக்கணும். சரி, பார்க்கலாம். சரி சரிடா கணேசா, வா சாப்பிடு. என்ன அக்காவும் தம்பியும் ஏதோ பேசிக்கிட்டு இருந்தீங்க? என்ன பார்த்ததும் பேச்சையே காணோம், முழிச்சுக்கிட்டு நிக்கிறீங்க. தம்பி பசிக்குதுன்னு சொன்னா, அதான் சாப்பிட வான்னு சொல்லிட்டு இருந்தப்பா. அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. ஓஹோ, அப்படியா? எனக்கு சாப்பாடு எடுத்து வையே, நான் போய் கை கால் கழுவிட்டு வந்துடுறேன். இவ்வளவு சீக்கிரத்துல எழுந்து குடிச்சிருக்கா? வெளியில எங்கேயாவது கிளம்ப போறாளா?
அம்மா, ஆதிக்கடவுர் குடும்பத்துல நானும் ஒருத்தையா இருக்கேன். அந்த குடும்பத்து முன்னோர்கள் கிட்ட அனுமதி வாங்க முன்னோர்கள் பூஜையை இன்னைக்கு ஆரம்பிக்க போறேன். உங்க மாப்பிள்ளை தான் என்னை இந்த பூஜையை பண்ண சொல்லிருக்காரு. இந்த பூஜையை என்னால வெளிப்படையா செய்ய முடியாதுமா. அதனால ரகசியமா யாருக்கும் தெரியாம உங்க மாப்பிள்ளையோட ரூம்ல வச்சுதான் நான் பண்ண போறேன். ரொம்ப நேரமா அவங்க அம்மா கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்காளே, அப்படி என்ன வேண்டிக்கிட்டு இருக்கா? ஒரே குழப்பமா இருக்கு. மூணு நாள் நான் பண்ண போற இந்த பூஜையில எனக்கு எந்த தடங்களும் வந்துடக்கூடாதுமா. ஸ்படிக மாலை கருத்து போகாம ஆதிக்கடவுர் முன்னோர்கள் ஆசிர்வாதம் எனக்கு முழுசா கிடைக்கணுமா. அதுக்கு உன்னோட ஆசையும் துணையும் எனக்கு வேணுமா. என்ன மன்னிச்சிருங்கப்பா. இவ்வளவு அதிகாலையில சாவித்திரி கிட்ட அப்படி என்ன வேண்டிக்கிட்டு இருந்தா? ஒண்ணுமே புரியலையே. கணேச வேற நேத்து நைட்டு எந்த குழப்பமும் இல்லாம பூஜையை பண்ணுக்கான்னு சொன்னா, அப்படி என்ன பூஜையா இருக்கும்? டைம் என்ன இருக்கும்? ஐயோ, எழுந்தாலா இல்லையான்னு தெரியலையே. ஐயோ, பரவாயில்லையே மித்ரா, நீ இன்னும் எழுந்திருச்சிருக்க மாட்ட. உன்னை எழுப்பலாம் தான் நான் ரூமுக்கு வந்தேன். நீ நேரமா எழுந்திருச்சு குளிச்சு ரெடி ஆயிட்ட போல இருக்கு. புருஷோத்தமனோட பர்த்டே பிளானை முறியடிக்க நாம போட்ட மாஸ்டர் பிளான் தான் எனக்கு பேர் மாத்திர சடங்கு. எனக்கு இந்த சடங்கு உடனடியா செய்யணும்னு அகிலாண்டீஸ்வரி கிட்ட நீங்க சாமர்த்தியமா பேசி இந்த பூஜைக்கு ஏற்பாடு பண்ணிருக்கீங்க. உங்க வேலையை நீங்க கரெக்டா செஞ்சுட்டீங்க. அதே மாதிரி என் வேலையை நான் கரெக்டா செஞ்சு அகிலாண்டீஸ்வரியை இம்ப்ரெஸ் பண்ணணும் ஆண்டி. அதுக்காக தான் என் மொபைல்ல அலாரம் வச்சு நேரமா எந்திரிச்சு ரெடி ஆயிட்டேன். அப்பா சூப்பர் மித்ரா, நீ நந்தினியோட தங்கச்சிதாங்கிறத நல்லாவே ப்ரூவ் பண்ணிட்ட. இங்க பாரு, அகிலாவுக்கு எப்பவுமே இந்த பூஜை சடங்கு சம்பிரதாயம் இதுல எல்லாம் ரொம்ப நம்பிக்கை உண்டு. அதுவும் முக்கியமா அவ ரொம்ப பர்ஃபெக்ஷன் பாப்பா. நீ மட்டும் இப்படி சீக்கிரமா எழுந்து பூஜைக்காக ரெடியா இருக்கீங்கிறது தெரிஞ்சது அவ்வளவுதான். அதுலயே உன் மேல பாதி இம்ப்ரெஸ் ஆயிடுவா. அது மட்டும் இல்ல மித்ரா, அகிலா உன்னை மருமகளா தேர்ந்தெடுத்தது, நீ இந்த வீட்ல இத்தனை நாளா மருமகளா இருக்கிறது, இது எல்லாத்தையுமே முடிவு பண்ண போறது இந்த 3 நாள் பூஜை தான். ஞாபகத்துல வச்சுக்கோ. அப்புறம் மித்ரா, இந்த 3 நாளும் நீ இதே மாதிரி சீக்கிரமா எழுந்து ரெடியாகி பூஜை பண்ண வந்துடணும். அந்த பூஜை அகிலாவை இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி இருக்கணும். அகிலாவை இம்ப்ரெஸ் பண்ண மட்டும் பத்தாது, அந்த ஸ்படிக மாலை எந்த காரணத்தை கொண்டு கருத்து போக கூடாது. அப்படி கருத்து போச்சு அப்புறம் அகிலாவை நான் இல்ல அந்த கடவுளாலேயே சமாதானப்படுத்த முடியாது. நீங்க கவலைப்படாதீங்க ஆண்டி. இந்த முன்னோர்கள் பூஜையில அகிலாண்டீஸ்வரியை எப்படி இம்ப்ரெஸ் பண்றேன்னு பாருங்க. நீ எப்போ சீக்கிரம் எழுந்து குளிச்சு பூஜைக்காக ரெடியாய் நிக்கிறியோ அப்பவே எனக்கு அந்த நம்பிக்கை வந்துருச்சு மித்ரா. நீ அகிலாவை இம்ப்ரெஸ் பண்ணிடுவ. ஆமா, நீ பச்சை தண்ணில தானே குளிச்ச?
ஏன் ஆண்டி எதுக்காக இப்படி கேக்குறீங்க? இல்ல, இந்த பூஜையோட முதல் சம்பிரதாயமே அதுதான். யார் இந்த பூஜையை செய்யறாங்களோ அவங்க காலையில சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்து பச்சை தண்ணியில குளிச்சுட்டு பூஜையை ஆரம்பிக்கணும். நீ பச்சை தண்ணியில் தானே குளிச்ச? ஆண்டி, நான் காலையில நேரமா எந்திரிச்சதே பெரிய விஷயம். இதுல பச்சை தண்ணியில எப்படி ஆண்டி குளிக்க முடியும்? அது மட்டும் இல்ல, இது வரைக்கும் நான் பிளெயின் வாட்டர்ல குளிச்சதே இல்ல. ஹீட்டர் போட்டு ஹாட் வாட்டர்ல தான் குளிச்சிருக்கேன். என்ன மித்ரா இப்படி பண்ணிட்ட? இந்த விஷயம் மட்டும் அகிலாக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? ஆண்டி, நான் பாத்ரூம்ல பிளெயின் வாட்டர்ல குளிச்சனா இல்ல ஹீட்டர் போட்டு ஹாட் வாட்டர்ல குளிச்சனான்னு அகிலாண்டீஸ்வரிக்கு எப்படி ஆண்டி தெரியும்? இல்ல நீங்க தான் சொல்ல போறீங்களா? நானும் சொல்ல போறது இல்ல. ஒருவேளை கேட்டா பிளெயின் வாட்டர்ல தான் குளிச்சேன்னு சொல்ல போறேன். ஷோ, கடவுளே! முதல் நாளே ஏதோ சீக்கிரமா எழுந்து ரெடியா இருக்காளேன்னு கொஞ்சம் சந்தோஷப்பட்டேன். இப்படி முதல் சடங்குலயே இவ்வளவு அலட்சியமா பேசிட்டு போறா. இவளை வச்சுக்கிட்டு எப்படி இந்த 3 நாள் பூஜையும் பண்ணி முடிக்கிறது? குட் மார்னிங். என்ன மாமா இது? நீங்க தூங்கிட்டு இருப்பீங்க, உங்களை தொந்தரவு பண்ண கூடாதுன்னு சத்தம் இல்லாம கதவு திறந்து வந்தா நீங்க இப்படி முழிச்சிட்டு இருக்கீங்க. காலையில நீ தான் சீக்கிரமா பூஜை பண்ண வருவல்ல, அப்புறம் எனக்கு எப்படி தூக்கம் வரும்? அதான் நான் சீக்கிரமா எந்திரிச்சு பூஜைக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நீங்க பூஜைக்கான ஏற்பாடுல ரெடி பண்ணி வச்சிருக்கீங்களா? என்ன மாமா சொல்றீங்க? இதுக்கே ஆச்சரியப்பட்ட எப்படி? இந்த 3 நாள் பூஜைக்கு உனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம இருக்க நான் என்ன ஏற்பாடு பண்ணியிருக்கேன்னு பாரு. வா.
நாகபுரி வம்சத்தை சேர்ந்தவனா எங்க ஜென்ம விரோதி ஆதிக்கடவுர் வம்ச முன்னோர்களுக்கு பூஜை செய்யணுமா? நீ பூஜையை முடிச்சிட்டு கபோர்டை மூடி வச்சுட்டா யாருக்கும் எதுவும் தெரியாது. 3 நாளும் இதே மாதிரி சீக்கிரமா வந்து இந்த மாதிரி பூஜை பண்ணிடு. ஓகேவா? நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, 15 கம்பெனிக்கு எம்டி வேற. எனக்காக நீங்க இதெல்லாம் ரெடி பண்ணிருக்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா. உனக்காக இல்ல, நமக்காக. எங்க முன்னோர்கள் உன்னை எங்க குடும்பத்துல ஒருத்தியை ஏத்துக்க அனுமதியும் ஆசையும் வழங்கணும்னு நீ பூஜை பண்ற இந்த 3 நாளும் நானும் சாமி கும்பிட போறேன். சரி, டைம் ஆச்சு, நீ பூஜை ஆரம்பி. ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இன்பின் இளம்பிறை போலும் வயிற்றனை நந்தி மகத்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றே. துதிப்போர்க்கு வல்வினை போர் துன்பம் போர் நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பழித்து கடித்தோங்கும் நிஷ்டயம் கைகூடும் நிமலரருள் கந்தர் சஷ்டி கவசந்தனை துதிப்போர்க்கு வல்வினை போம் துன்பம் போம் நெஞ்சின் பதிப்போர்க்கு செல்வம் பதித்து கதித்தோங்கும்